சில வருஷங்களுக்கு முன்னாடி திருநெல்வேலி பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்துல நிறைமாத கர்ப்பிணியா இருக்க தன்னோட மகளுக்கு வளைகாப்பு நடத்தி அந்த பெண்ணோட அப்பா மாட்டு வண்டியில கூப்பிட்டு வந்திருக்காரு. அப்போ மழை அதிகமா பெஞ்சதாலையும் பாதை ரொம்ப கரடு முரடா இருந்ததாலையும் மழை நிக்கிற வரைக்கும் ஓய்வு எடுத்துட்டு போகலாம்னு அந்த மாட்டு வண்டியை ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டு 2 பேரும் ஒரு மாட்டு வண்டியை விட்டு இறங்கி இருக்கிறாங்க. அந்த நேரம்னு பார்த்து அந்த பொண்ணுக்கு பிரசவ வலி வந்து வலியால துடிச்சிருக்கா. பதறி போன அப்பா அந்த பொண்ணை ஒரு மரத்தடியில உட்கார வச்சுட்டு ஆள் யாரையாவது இருக்காங்களான்னு பார்த்து கூட்டிட்டு வர போயிருக்காரு. அங்க கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் ஆள் யாரும் இல்லாததால மகளை மறுத்து வச்சுக்கிட்ட மாட்டு வண்டியில கூட்டிட்டு போகலாம்னு திரும்பி வந்திருக்காரு. அப்படி அவரு அங்க வந்து பாக்குறப்போ அவரோட மகளுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்குது. இத பார்த்து பயந்து போன அப்பா அவர் பொண்ணு கிட்ட வந்து உனக்கு யாருமா பிரசவம் பார்த்ததுன்னு கேக்குறாரு. அதுக்கு அவரோட பொண்ணு நீங்க போன கொஞ்ச நேரத்திலேயே பெரிய ஜட வச்ச ஒரு அம்மா வந்து எனக்கு பிரசவம் பார்த்து குழந்தைய கையில கொடுத்துட்டு மறைஞ்சிட்டாங்கன்னு சொல்லியிருக்கா. இதை கேட்டு அரண்டு போன அப்பா கொஞ்ச தூரத்துல ஒரு அம்மன் சிலை இருக்கிறத கவனிச்சு நிச்சயம் இந்த அம்மன் தான் வந்து பிரசவம் பார்த்திருக்கணும்னு நினைச்சு பிரமிப்பு அடைஞ்சு அவர் மாட்டு வண்டியில இருந்த ஒரு தேங்காயும் அரிசியவும் சாமிக்கு படைச்சு வழிபட்டு இருக்கிறாரு.